அவங்க கட்சி சார்பாக இடத்த வாங்கி அவங்க பண்ணிக்கலாம். கட்சி சார்பா நீங்க என்ன வேணாலும் பணம் தரலாம். அதை பத்தி நம்ம அரசு பணத்திலிருந்து செய்ய அரசு செய்ய அரசு வேலை வாய்ப்பே தராங்களே, கவர்மெண்ட் ஜாப் தராங்க. அது வந்து ரொம்ப கடுமையான விஷயங்க. இந்த அரசு வேலை வாய்ப்புங்கிறது டோட்டலா மிஸ்யூஸ் ஆகுது. கருணையினுடைய அடிப்படையில் இது வந்து கடந்த காலங்களில் 1989ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி சாதி குடும்பங்களுக்கு ஆளாகி உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு வந்து நட்டேடு அந்த ஒரு உடனடியாக 5 லட்சம் கூட 6 லட்சம் கூட இருந்தது. அதே போல் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புக்கு கொடுக்கணும், இந்த குடும்பத்துக்குங்கிறதெல்லாம் வந்து சாதி மோதலில் இருந்தது. அது ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் இந்தியா போல இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய அடிப்படையில். ஆனால் அது நேர்த்து போய் அவர் மெல்ல மெல்ல இப்பொழுது வந்து சாதாரணமான பொதுக்கூட்டத்தில் நின்று இருந்தாலே கொடுங்க அப்படிங்கிறது. அப்போது சில பேர் என்ன செய்கிறாங்க, விபத்துக்கள் நடந்தாலும் கூட அதுக்கு கூட கொடுங்க, அரசு வேலை கொடுக்குறாங்க. அப்போது ஒட்டுமொத்தத்தில் இந்த கருணை அடிப்படைங்கிறது அரசியல் காரணங்களுக்காக கொண்டு வரப்படுது. இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான போக்காக போயிடும். அதனால் இதுக்கு ஒரு சில விதிமுறைகளை அரசு வகுக்கணும், எல்லாருடைய கருத்துக்களை கேட்கணும். அந்த மாதிரியான கருத்து. ஆமாம், அதுக்கு முதல்ல இது பண்ணக்கூடாது. அரசு பணத்திலிருந்து நடக்கும். ஆமாம், இது வந்து இது தவறாக போயிடும். அதை விட கரூரில் நான் கூட அதிகம் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னா, கரூர் சம்பந்தமாக வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது. அந்த சம்பவத்துக்கு யார் காரணம், சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற அது குறித்து விசாரணை விஜயே போய்க்கிறார். 3 தடவை போயிட்டு வந்துக்கிறார்.